பையன் இன்னும் ஸ்கூல்ல இருந்து வரல சொல்லிட்டு நம்ம கூட்டு வர சொல்லிட்டு இவளுமே போறா. அப்ப வழியில 2 பேரும் ஒன்னாச்சு பாக்குறா. இப்ப இந்த பொண்ணால தான் நம்ம வீட்டுக்காரப்ப நம்மள வெறுக்கிறாரு சொல்லிட்டு இந்த பொண்ணு இப்ப யோசிக்கிறா. இப்போ அன்னைக்கு நைட்டு அவன் பொண்டாட்டிக்கு புடவல வாங்கி வந்து கொடுக்குறான். இப்ப இதை பாக்குற பொண்டாட்டியும் ஐயோ நம்ம வீட்டுக்காரர் நம்ம தப்பா நினைச்சிருமே சொல்லி இவளுமே இப்ப யோசிக்கிறா. இப்ப அடுத்த நாள் காலையில ஞாயிற்றுக்கிழமை பொண்டாட்டி வந்து என்ன சமைக்கிட்டு சொல்லிட்டு கேட்கறா. இப்ப அவனுமே இப்ப அமைதியா இருந்தவன் அந்த பொண்ணு கால் பண்ணி எனக்கு பிரியாணி சொன்ன உடனே இப்ப இவனுமே இப்ப பொண்டாட்டிக்கு ஐஸ் வச்சு பிரியாணி இப்ப செஞ்சு எடுத்துட்டு போயிடறான். இப்ப திடீர்னு பார்த்தா பொண்ணோட மாமனாருக்கும் கீழே வந்து பயங்கரமா அடிபட்டுருச்சு. இந்த பொண்ணுமே வந்து மாமனார் ஹாஸ்பிட்டல் கூட்டும் போது ஆட்டோல போயிட்டு இருக்கும்போது வழியில ஆட்டோ டிராபிக் நிக்கும் போது பார்த்தாங்க புருஷன் அந்த பொண்ணு பார்க்ல உட்காந்து பிரியாணி சாப்பிட்டு இருக்காங்க. இப்ப இதை பாக்குற இந்த பொண்ணுமே அடைச்ச இந்த வெள்ளை தோல்கோட ஆசைப்பட்ட சொல்லிட்டு அவனுமே இப்ப கேவலமா நினைக்கிறா. இப்ப இந்த பொண்ணுமே இப்ப நம்ம படிக்கலன்றதால புருஷன் நம்ம கேவலமா பாக்குறான்னு சொல்லிட்டு இப்ப திரும்ப படிக்க ஆரம்பிச்சு இப்ப யூனிவர்சிட்டிலே ஃபர்ஸ்ட் வந்துடுறா. இப்ப அவன் கூட இருக்கிற பொண்ணுமே இதை வந்து காமிச்சு ஒய்ஃப் வச்சு யூனிவர்சிட்டிலே ஃபர்ஸ்ட் வந்துருக்கா சொல்லிட்டு அவனுமே இப்ப காட்டுறா. இப்ப சரின்னு சொல்லிட்டு இப்ப வீட்டுக்கு வரான். இப்ப வீட்டுக்கு வந்து ஒய்ஃப் வச்சு மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் போட்டு இப்ப மேக்கப் போட்டு போயிருக்கா. இப்போ புருஷனை பார்த்து புருஷன் கிட்ட வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணதான் ரொம்ப பிடிக்குமா சொல்லிட்டு அவளுமே இப்போ நான் நல்லா இருக்கா சொல்லிட்டு இப்ப கேக்குறா. இப்ப ஆக்சுவலா நான் 12th வரை படிச்சிருக்கேன். ஆனா நீங்க 10th வரை படிச்சதுனால வீட்டுல பத்தி நிறைய சொல்ல சொன்னதால தான் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு இப்ப சொல்றா. இப்போ உங்களுக்கும் படிச்ச பொண்ணால பிடிச்சதுனால நானும் இப்ப படிக்க ஆரம்பிச்சேன். ஆனா நான் இவ்வளவு நல்லா படிப்பேன்னு தெரியாது மாமான்னு சொல்லிட்டு இவளுமே இப்ப அழுவுறா. இப்ப இதை பாக்குற நம்ம ஹீரோக்கும் ரொம்ப கஷ்டமாயிடுது. நம்ம பொண்ணாட்டி நம்ம சரியா புரிஞ்சுல சொல்லிட்டு அவனுமே இப்ப ரொம்ப ஃபீல் பண்றான்.